ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய பர்ஃபெக்டான ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதும் குளோபல் ஃபேமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டீராய்டு யூஸ் பண்ணி இறந்து போன ரொம்பவே ஃபேமஸான பாடி பில்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் WWE ரெஸ்லிங் பார்ப்பீங்களா? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது பைத்துல்லா அப்பாஸ்போர். இவர் ஈரான் நாட்டில் பிறக்கிறாரு. மார்ச் 11, 1978 பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஸ்கூலிங், இவருடைய சாக்கர் ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே ஈரான் அப்படிங்கிற நாட்டில் ஷிஃப்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹோல் லைஃபையுமே ஜிம்மில், அதுவும் முக்கியமாக லேட் நைட்டில் ஃபுல்லாகவே அவருடைய ஒர்க் அவுட்ஸை ஜிம்மில் தான் இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 2003 வருஷம் இவருடைய 20 வயசு காலகட்டத்தில் மும்பை இந்தியாவில் நடைபெற்ற வேர்ல்டு அமெச்சர் சாம்பியன்ஷிப்பில் இவர் கோல்டும் அடிக்கிறாருங்க. இந்த ஒரு சாம்பியன்ஷிப் இவருக்கு ட்ராஃபியை பெற்று தந்தது மட்டும் இல்லாமல் ஈரான்லேயே இவர் தான் ஃபர்ஸ்ட் IFBB ப்ரோ கார்டு உடையவர் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கி கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ராஃபிஸை ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய்கிட்டு இருந்தாலும் இவருடைய படிப்புலையும் கவனம் செலுத்தி லாவை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதே மாதிரி இவரே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய யங் லிஃப்டர்ஸுக்கு மென்டராக இருக்கிறாரு. இவருடைய ஹைட்னு பார்த்தா 5.5 இன்ச்சஸ் தான். ஆனால் இவருடைய எடை 209 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கால்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய மேசிவ் சைஸில் இருந்திருக்கு. இதனால் இதை பார்க்குற ஈரானியன் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த காலை பார்த்து ஸ்டோன் காலம்ஸ் அப்படின்னு கூப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2012 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இவருக்கு நிறைய பட்டங்களும் நிறைய ட்ராஃபீஸும் கிடைக்குது. 2012 இவருக்கு 3rd மிஸ்டர் யூரோப், 4th at FIBO Power in Germany, landed 16th place finish at Olympia in Las Vegas. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராஃபீஸை இவர் வாங்கிக்கிட்டே இருக்காரு. இவர் தான் ஈரான்லேயே ஃபஸ்ட்டு ஃபேமஸான ஒலிம்பியா ஸ்டேஜ் ஏறினவர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் 209 பவுண்ட் வெயிட்டில் இருந்தவர் போக போக 212 பவுண்டாக இவருடைய உடல் எடையை அதிகரிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்காகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த எடையை கூட்டினதுக்கு அப்புறமாவும் இவர் நிறைய டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு நிறைய கோப்பைகளையும் வென்று எடுத்திருக்காரு. ஆனால் திடீர்னு இவருக்கு ஒரு நாள் ஸ்ட்ரேஞ்சான ஃபீவர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின், ஸ்கின் லெசியன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. டாக்டர் டயக்னோஸ் பண்ணது என்ன அப்படின்னா சிஸ்டமிக் வாஸ்குலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்டோ இம்யூனே டிசீஸ். பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கட் ஆகும். இதனால் மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய ஆக்சிஜனும் கட் ஆகுது. பல மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட 25 ஆகஸ்ட் 2015 வருஷம் இவர் த்ரான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் இரவு 11:15 மணிக்கு இவர் காலமாகிறாரு. அந்த சமயத்தில் இவருடைய வயசு 37 தாங்க. இவருக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமும் இருந்திருக்கு. அதனால் ஈரானில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமா சேர்ந்து இவர் திரும்பவும் வந்துட மாட்டாரா, ஏதாவது மிராக்கள் நடக்காதான்னு சொல்லிட்டு ப்ரேயும் பண்ணியிருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் இறந்தும் போயிட்டாரு. இவருடைய ஃபினரலுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க கூடியிருக்காங்க. நேஷனல் டிவி அவங்க தினமும் டெலிகாஸ்ட் பண்ணுற ரெகுலர் ப்ரோக்ராமை தள்ளி வச்சுட்டு இவருடைய இறுதி அஞ்சலியை ஒளிபரப்பவும் ஆரம்பித்தாங்களாம். ஸோ இவருடைய இறப்புக்கு முக்கிய காரணம் இவர் எடுத்துக்கிட்ட ஸ்டீராய்ட்ஸ் தான் அப்படின்னு பேசப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரிச் பியானோ. ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லலாங்க. 26 செப்டம்பர் 1970 கலிஃபோர்னியாவில் பிறக்கிறாரு. அவர் பிறந்து அவருடைய 19 வயசுலேயே, அதாவது இயர்லி ஸ்டேஜ்லேயே இவர் மேடை ஏறி பாடி பில்டராகவும் கலக்கி இருந்திருக்காருங்க. இதனால் இவருக்கு NPC மிஸ்டர் டீன் கலிஃபோர்னியா அப்படிங்கிற அவார்டும் கிடச்சிருக்கு. அதே 1998 இவருக்கு மிஸ்டர் கலிஃபோர்னியா அப்படிங்கிற ட்ராஃபியும் கிடச்சிருக்குங்க. இவருடைய ஹைட்டுன்னு பார்த்தா 6.1, ஆனால் இவருடைய வெயிட்டு 315 பவுண்ட். ஒவ்வொரு டைமும் காம்படிஷனுக்கு போகும்போது அவருடைய வெயிட்டை 286 பவுண்டாக உடனடியாக குறைப்பாராங்க. இவருக்குன்னு சொல்லிட்டு ஓன் சப்ளிமெண்ட் கம்பெனியும் இருக்குது. அதில் 5% நியூட்ரியன்ஸும் இருக்குங்க. இவர் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாரு, என்ன இன்டேக் பண்ணுறாரு, இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்காகவே யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்காரு. 2014 வருஷம் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகியிருக்கு. அதில் இவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இவர் கடந்த 30 வருஷமாக
ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தால் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுமஸ்தான உடல் அமைப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஓப்பனாக வெட்ட வெளியில் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாருமே இந்த மாதிரி ஓப்பன் டாக் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் இவ்வளோ போல்டாக பேசியிருந்திருக்காரு. 2017 ஆகஸ்ட் இயர்லி டைமில் இவர் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனோடையும் ப்ரீத்திங் ப்ராப்ளமும் இவருக்கு இருந்திருக்குங்க. ஆனாலும் இவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கேமரா முன்னாடி உட்காந்து அவருடைய வீடியோஸை கிரியேட் பண்ணுறதை மறக்கவே இல்லை. தொடர்ந்து இவருடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஆகஸ்ட் 7 அப்போ இவர் அவருடைய பாத்ரூம் ஃப்ளோரில் தலை இடிக்கிற மாதிரி கீழேயும் விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் 911 எமர்ஜென்சி நம்பருக்கும் கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க சிபிஆரும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. வெயிட் இவர் ரொம்பவே அதிகமான பவுண்டோட இருந்ததுனால கிட்டத்தட்ட 300 பவுண்டு கிட்டையும் இவர் இருந்ததுனால இவரை மூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்குங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பேராமெடிக்ஸ் வந்து இவரை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் உயிரோடு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. டாக்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இவருடைய உடம்பை கூல் பண்ணி அவருடைய பிரெயின் ஸ்வெல்லிங், அதாவது அவருடைய மூளை கொஞ்சமாக வீக்கம் அடைஞ்சிருக்கு, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமல் போனதுனால அவருடைய பிரெயின் வீங்க ஆரம்பிச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 பவுண்ட் வரைக்கும் இவருடைய இதயம் மட்டுமே பெருசாகி இருந்திருக்கு. அதாவது நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய இதயத்துடைய சைஸை விட டபுள் மடங்கு இவருக்கு பெருசாகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கல்லீரல் கூட ரொம்ப பெருசாகவும் வீக்கமாக இருந்திருக்குங்க. இவருக்கு ஏற்கனவே சிவியரான ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு. லங்ஸில் ஃப்ளூயிட் இருந்ததுனாலையும் தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனாலையும் இவர் பரிதாபமாக இறந்தும் போயிருக்கிறாரு. இவருடைய வீடியோஸ், அதாவது இவர் யூடியூப்பில் போட்ட வீடியோஸ் இப்போ இவர் இல்லைனா கூட மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போய்கிட்டு தான் இருக்குதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டக்ளஸ் ஃப்ரென்ச்சி. இவருமே பாடி பில்டிங்கில் கலக்கிக்கிட்டு இருந்தவர் தாங்க. திடீர்னு இவருடைய இறப்பு எல்லாரையுமே ரொம்பவும் வியப்பில் ஆழ்த்துச்சு. ஏன் அப்படின்னா இவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் இவருடைய உடம்பு அழுகிய நிலையில தான் கண்டுபிடிக்கவே பட்டிருக்கு. ஜூன் 14, 2024 வருஷம் தான் இவர் இறந்தும் போயிருக்காருங்க. இவருடைய லைஃப் முழுக்க இவர் ஃபிட்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு இன்ஸ்பயராகவும் இருந்திருக்காருங்க. இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸு நிறையவேங்க. இவருடைய டைட்டில் 2021 மெக்சிகோ சூப்பர் ஷோவில் ஸ்பாட்லைட் ஆகியிருக்கு. பாடி பில்டிங் மட்டும் இல்லாமல் வெளியே தெரியாத இவருடைய ஏகப்பட்ட டேலண்ட் அண்ட் பாடி பில்டிங்காக இவர் கொடுத்த கமிட்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே அந்த நிகழ்ச்சியில் ஸ்பாட்லைட்டும் ஆகியிருந்திருக்கு. வெளியே எவ்வளோதான் இவர் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் இவருக்கு தெரியாத பர்சனலாக இவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க பண்ணதுலயே பெரிய தப்பு அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அது என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அரசு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க 3ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளி முட்டையை எடுத்து அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை உடச்சி பார்த்தாங்களாம். அதுக்குள்ள வெளியவே வராத குட்டி பள்ளி ஒன்று இருந்துதான். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம கொண்டுட்டோமே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அதுவே வெளியே வந்திருக்கோம், அவசரப்பட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னு அவங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.